அனுப்பி என்ன பண்ணார்களாம்? சுகமாக்கினார். அவர் தருமங்களாக நாம் குணமடைந்தோம். போன வாரத்தில் அது குணவாரத்தில் நம்ம பார்க்கும்போது 2 குறிச்சு 10 பேர் குறிச்சு வராங்க. ஆனால் ஒத்த மட்டும் என்ன பண்றான்? நன்றி சொல்ல வரான், சுகம் பெறான். அதே நேரத்தில் எங்கப்பா அவங்க கூட வந்தாங்க 9 பேர் அப்படின்னா அவரால் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அதே மாதிரி 2 இன்னும் 100 அதிபதியை குறித்து நம்ம பார்த்தோம். பிரதர் போன வாரத்தில் கூட எடுத்தாங்க. அதே பற்றி எத்தனை அதிகாரம்? லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்க்கும்போது அங்க கூட அவர் சொல்றதான எத்தனை, அதே நேரத்தில் அப்போஸ்தலர் கூட நம்ம தினத்தில் கூட நம்ம பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது எல்லாவற்றையும் அதிபதி 100க்கு மட்டும்தான் அவர் அதிபதி, 1000க்கு ஒரு அதிபதிக்கிறாங்க. சரிங்களா? லட்சத்துக்கு அதிபதிக்கிறாங்க, அதுக்கு மேல அதிபதி. நம்ம நினைச்சுக்கிறோம் பிரதமர் ஒருத்தர் தான், அதுக்கு மேல இப்போ நமக்கு எல்லாருக்கும் பிரதமர் ஒருத்தர் இருக்கிறாங்க. யாரு? மோடி. அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாங்க, அவருக்கு லீட் பண்றது பிரசிடென்ட். அவருக்கு மேல கூட ஒருத்தர் இருக்கிறாங்களா? அவர் தப்பு பண்ண மாட்டாருன்னு யாருக்குன்னு தெரியுங்களா? ஏன் காரணம்? அவருக்கு மிஞ்சினுங்க யாரும் இல்லைன்றத நம்ம பார்க்க முடியும். இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பைபிளுடையது தான். மோசே கிட்ட யாரு சொல்றாருன்னா, மோசேவே காலையிலேருந்து ஒவ்வொருத்தரும் வராங்க மோசே கிட்ட. அவரு நியாயம் பண்ணதும் யார் என்ன தப்பு பண்ணாலும் பைபிள் படி தான் அவர் நியாயம் தீர்ப்பார். அப்படி பண்ணும்போது அவர் பேர் என்னங்க? யோத்ராவா? மோசே மாமனார் பேர் யத்ரோ. அவரு என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு கணக்கை கொடுக்குறாருங்க. என்ன கணக்கு கொடுக்குறாரு? நீயே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ற? ஜனங்களை விசாரிக்கிற. நீ சோர்ந்து போக மாட்டியா? உனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காதா? இல்லாட்டி நீ பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் இப்படி பண்ணுனா உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்காக என்ன பண்ண? 1000 பேருக்கு ஒருத்தர் நியமியே, 100 பேருக்கு நியமியே, 50 பேருக்கு நியமியே. இப்போ நம்ம வார்டுகள் எல்லாம் இது வச்சுதான் நம்ம ஜெகன்மோகன் ராவ் நம்ம சிஎம் பண்ணியிருக்கிற காரியம் கூட இதுதான். என்ன காரியம் தெரியுங்களா? 50 வீட்டுக்கு ஒரு வாலண்ட். எப்படி வந்துச்சுங்க இது? 50 வீட்டுக்கு ஒரு வாலண்ட் என்னது பைபிள் படி தான் வந்துக்குது. தெரியுங்களா உங்களுக்கு வசனம்? அதனால்தான் 50 பேருக்கு ஒருத்தரை நியமிச்சு என்ன பண்றாங்க? அவருக்கு ஒரு சம்பளம் கொடுத்து என்ன பண்றாங்க? அங்க நியமிச்சு அங்களே வச்சு அங்க கவனிப்பாங்க. அவர் போய் என்ன பண்ணுவாரு? இன்னொருத்தருக்கு போய் சொல்லுவாரு. இன்னொருத்தர் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற சர்க்காலத்தில் பெரிய அதிகாரி இருப்பாரு. அந்த அதிகாரி போய் சொல்லும் போது இது சரியா நடக்குதா இல்லையான்னு அதுக்கு ஒரு என்ன பண்ணுவாருங்க, ஒரு எஸ்டிமேட் போட்டு என்ன பண்ணுவாருங்க, அங்க நம்மை காப்பாற்றுவாரு. அதனால என்ன நடக்குது என்றால், நமக்கு நம்ம மேல கூட ஒரு அதிகாரம். இப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிறீங்க. இந்த அதிகாரிக்கு நான் தகுதி இல்லையான்னு தேவன் பார்த்துருக்கிறனால தான் என்னை வச்சிருக்கிறேன். அதே நேரத்தில் பிரதர் என்னுடைய சீனியர், தெரியுங்களா எல்லாருக்கும், கர்நாடகா. அதே நேரத்தில் இன்னும் சொல்லும்போது நம்ம நதான்வேல் கூட அதிகமான சபையில் போயிருக்கிறாரு. அவருக்கு கொடுத்த பொறுப்பில் அவர் செஞ்சுன்னு தான் வரும். அதே நேரத்தில் ராஜா அவர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, சிஸ்டர் இருக்கு, நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறோம். நம்ம குடும்பமாக ஒன்றா நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஊழியத்தில் தற்பெருமை தனக்கென்று இல்லாம தேவனுக்கென்று செய்யணுன்றதுக்காக தான் முன்ன வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நேத்திரத்தில் பிரதர் ஒன்று செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லாம சொல்லக்கூடாது தெரியல, ஆனால் சொல்லிடுறேன். ஒன்றும் தப்பு இல்லை, நல்லதான் செய்யுது. நான் முன்ன துட்டு கொடுத்து நிற்கிறேங்க. அவர் வெங்காயம் வாங்கி போய் நிற்கிறேன். நான் வெங்காயம் வாங்கி வந்து எடுத்துன்னு கொடுக்குறேன். எனக்கு மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. பிரதர் வானாங்கிறேன், ஆனால் பரவாயில்ல நல்லா நான் பண்ணுறேன் பிரதர், முன்னே எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. அப்புறம் தக்காளி வாங்கிறதுக்கு நான் காசு கொடுக்கறதுக்கு தான் போகிறேன். அப்போ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் முன்ன போய் பண்ணுறாருன்னா யாருமே ஆகட்டும், நமக்கு முன்னிருந்து பண்ணுறதில்ல, நம்ம எப்பவுமே ஆகட்டும் நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம் எதனாலன்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா, அவங்க நம்ம வழிநடத்துறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை என்ன பண்ணணும், கொடுத்தே ஆகணும். காரணம் அது கௌரவன்றது நம்மளை தேடிக்கிட்டு இல்லை. அது கொடுக்காத நேரத்தில் அப்புறம் இன்னொரு மோசை கிட்டே பார்க்க முடியும். மோசையோடு தான் தேவன் பேசுவாரா, எங்கள் கூட பேச மாட்டாரா, நாங்கள் பேசுனா சொல்ல மாட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் ஒன்றா வாசிக்கலாம். ஆதியாகவும் யாத்ராகவும் லேவியாகவும் எண்ணாகவும் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம்.
సంఖ్యాకాండం 12వ అధికారం మొదలవ எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ. பார்த்தீங்களா? இங்க சொல்றாரு பாருங்க, நான் சொன்ன வாசம் வந்துச்சா கரெக்டாக? மோசேயை கொண்டு மட்டும் தான் பேசுவாரா? அப்புறம் எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ. இந்த தத்வருமை வந்து கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பாருங்க, மோசேயானவன் சகல மனுஷ பூமி எங்கும் சகல மனுஷ காட்டிலும் சாந்த குணம். இதுக்கு முன்ன அதிகாரத்துல ஆதி ஏத்திராகத்துல போனோம்னா தெரியும், அவரு சாந்தமா எல்லாம் கட்டிக்கு அவருடைய என்ன பண்றாருக்கா, கொலைய பண்றாருக்கா. இங்க வந்து சாந்தன்றாரு. யார் சொல்றது? இது ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு முன்ன பார்த்தோம்னா இவனுடைய என்ன பண்றாருன்னா 2வது அதிகாரத்துக்கு போலாம், பார்க்கலாம். ஏத்திராக 2வது அதிகாரத்துல அவர் பண்ற வேலை கொஞ்சம் சிந்திக்கலாம். ஏத்திராக 2வது அதிகாரத்துல பாருங்க, சொல்லுங்க வசனம் இந்த இடத்துல பார்க்கலாம். அவர் என்ன பண்றாரு, எங்க போய் பண்றாரு பார்க்கலாம். 3 2 அவர் விட்டு அந்த ஒரு எகிப்தினை கொண்டுட்டு எங்க போறாரு பார்க்கலாம். 3 4 2 பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. எத்தனை வசனம் பாருங்க? 11 மோசே தன் சகோதரத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து சகோதராகிய எபிரேயன் ஒருவனை எகிப்தினை அடிக்கிறதை கண்டு அங்கே இங்கேயும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தினை வெற்றி மணலிலே புதைத்தான். இவன் நல்லவனா? இவன் சொல்றாருங்க கர்த்தர் ஏன் மோசே வந்து எப்படிப்பட்டது? ரொம்ப சாந்தமுள்ளவா பொறுமையில, அதே சாந்த குணம். என்னங்க சாந்தம் இவனுக்குள்ள? அதுக்கு ஒண்ணு பத்தி ஹிஸ்டரி பார்த்தா தானே தெரிஞ்சுங்க. முதல்ல அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் பெரியவன் அவனை போகுது. அவனுக்கு முன்ன அவன் எங்கிருந்து காப்பாற்றப்பட்டாங்க? அங்க 3 மாசம் தாய் அங்க 3 வயசு பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணோம், சர்ஜரிக்கு பண்ணோம். அதே நேரத்துல காப்பாற்ற ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இருக்கிறதான காரியங்களை பார்க்கும்போது வெட்டி என்ன பண்ணோம், நதியில போட்டுடணும். அப்படியாப்பட்ட நிலைமையில இருந்து காப்பாத்தி தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த ராஜா வீட்டுல அந்த யாரு ராஜா பார்வோன் வீட்டிலே வச்சு அந்த அதிகாரத்தை கொடுக்குறாருங்க, பாதுகாக்கிறாருங்க. அதே நேரத்துல அந்த அதிகாரம் கூட வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அப்படி இருக்கும். இவன் பார்த்து யாரு சொல்றாருங்க, இதே நேரத்துல நம்ம எபிரேயர் புத்தகத்துக்கு சொல்றாரு, மிகுந்த சாந்தமும் பொறுமை. என் வீட்டுல எங்கும் அவன் உண்மை இல்லைங்க அப்படின்னா. அப்போ நான் நினைச்சுக்கிட்டு முன்னு பார்க்கும்போது நான் ரொம்ப பொல்லாதவங்க, உங்களுக்கு தெரியாது என்னை பத்தி. நான் பார்த்தாவே கணக்கு போட்டு ஒரு மனுஷனை பொறுத்து அப்படியேப்பட்டவனே எடுத்துன்னு வந்து இங்கே நிற்க வச்சு நான் பேசினேன்டா. என் பிரதருக்கு தெரியும் என்னை பற்றி, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும். நேற்று 3 நேரத்து பேசினேன் எங்கள் அம்மா கூட, எங்கள் அப்பா கூட. என்னதான் இருந்தாலும் இந்த மருமகன் வந்தாவே என்னது, இந்த மருமகன் வந்தாவே எங்கள் பிள்ளைங்களை மாற்றி என்ன பண்ணுறாங்க, அவங்க புடைகளை என்ன பண்ணுறாங்க, முந்தானியில் இன்னும் புடைகளை முந்தானியில் என்ன பண்ணுறாங்க. சிஸ்டர் நம்மளை பற்றி இல்லை, பொதுவாக சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உடனே கணக்கு பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு மருமங்கிறாங்க. அது என்னத்துல நம்ம எல்லாரும் மருமகன் தான். ஒரு வீட்டுக்கு போனாவே யாருங்க இப்போ பார்த்து நம்ம அவரை பற்றி தான் பார்த்துக்கிறோம். அப்போ மருமகளாக இருந்தால் எப்படியோ ஒரு அப்படி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எங்கள் அம்மா. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா
நீ எப்படி வாங்கிட்ட அப்படித்தாம்மா. அப்போ நான் அப்படியெல்லாம் இல்லடானேனா அப்படின்றாங்க. அப்ப இல்லைன்னா ஏமா உங்களுக்கு அந்த போராமை வருதுமான்னு கேட்டாங்க. போராமை வந்தா கேட்க வேண்டியது வந்து இல்லையா? அம்மா இருந்தானா, அப்பா இருந்தானா, தம்பி இருந்தானா, புள்ள இருந்தானா, யாரு இருந்தாலும் கேட்க வேண்டியது. வரதுனால கேட்டாங்க. நீ என்னத்துக்குமா பாதப்படுற அந்த மாத? நீ என்ன நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம பலனை பார்க்க முடியும் இல்லைங்களா? மனுஷன் என்ன விதைக்கிறோன்னா அதையே அறுக்க முடியும் இல்லைங்களா? அதுக்கு மிஞ்சி அறுக்க முடியாது. நம்ம என்ன விதைச்சு வந்தோமோ அதுக்கு தான் பலனை பார்க்க முடியும். நீ போய் கலக்கா செடி வச்சுட்டு இப்போ வந்து தேங்காய் அறுக்கணும்னால முடியுமா? இல்லை நேரத்தில் நல்ல மாங்காய் அறுக்கணும்னா முடியுமான்னு பார்க்க போனா எதையும் அறுக்க முடியாது. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுக்க முடியும். அதனால தேவன் என்ன பண்ணுவாரு? நீதியும் நியாயத்தை பார்த்துட்டே இருந்து நீ செஞ்சதுக்கு பலனை இங்கே போய் அனுப்பிச்சுருப்பாங்க. நான் எப்பவுமே அதிகமா பேசுறது எங்க வீட்டுல சொல்லுவாங்க, நீ ரொம்ப பேசுறேன்னு. பேசி 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 அப்படியே ரொம்ப பேசுறேன் நான். அப்போ இதுக்காக நான் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு உங்களை எல்லாரும் நான் கேட்கிறேன். ரொம்ப சாந்தமா முன்னு பார்த்தா மோசே ரொம்ப பொல்லாதவனா இருந்தான். ஆனா இங்க பார்க்கும்போது இந்த 12வது அதிகாரத்தில் வரும்போது ரொம்ப சாந்தம். யார் சொல்றாங்க? அந்த குணங்களை மாத்தின அந்த 40 வருஷம் அந்த இருக்கிறதான காரியம். இது எதுக்காக அவர் பயந்து வராருன்னா, ஒரு கொலை பண்ணிட்டு வராருங்க. அந்த 11ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இங்க பார்க்கலாம் திரும்ப மோசேவை தான். மோசேவை ஒரு ரட்சிகரை வச்சுக்கிறாரு. இப்போ அந்த ரட்சிகர் என்ன பண்றாருன்னா, அவர் சொல்லும் போது கேட்கிறான் பாருங்க. லேவி ஆகுமா யாத்திராகுமா என்ன ஆகும் படிங்க பார்க்கலாம். கொஞ்சம் விட்டத்துல இருந்து 12 சடியத்திலே மோசேவையும் ஆரோனையும் மீராமையும் நோக்கி நீங்க 3 பேரும் மற்றும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்று கூப்பிட்டார். எது கூப்பிட்டாருங்க? அப்புறம் படிக்கணும். 3 பேரும் போனார்கள். பாருங்க, கர்த்தர் மேகத்துணி இறங்கி வந்து கூடார வாசலிலே ஆரோனையும் மீராமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்போது அவர் என் வார்த்தைகளை கேளுங்க. இது மட்டும் எங்கமே சொல்றாங்க, என் வார்த்தை கேளுங்க, என் வார்த்தை கேளுங்க. ஆனா நம்ம அவர் வார்த்தை கேட்கணும். உங்களுக்குள்ளே ஒருவன் நீங்கள் தீர்க்கதரிசியா இருந்தா கர்த்தராகிய நான் தரிசனத்தில் பாருங்க என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன், சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். யாரு எப்படி பேசுவாராம் பாருங்க தேவன். நீங்க சொல்றாங்க சொப்பனத்திலும் பேசுவாரா, தரிசனத்திலும் பேசுவார். தரிசனம் என்றால் முகமுகமா மோசே எப்படி பண்ணிருக்கிறாங்க அதுல பாருங்க. 8வது வசனத்தை வாசிக்கிறோம். பார்க்குற மாதிரியும் பார்க்காத மாதிரி பார்க்கறது கனவுல பார்க்க முடியாது. பாருங்க தெலுங்குல வாசிக்கிறது 8 12 8 నేను గూఢార భావంతో కాదు దర్శనమిచ్చి ముఖముఖముగా அதுக்கு எல்லாம் சொல்லிடுறாங்க. உடனே பிரசங்க யாருங்க எல்லாம் ஒரு சில சொல்றாங்க, முகமுகமா எப்படியோ மோசே மட்டும் பார்த்தது போல இவனுக்கும் அப்படி தரிசனம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. இங்க முகமுகமான்றதுக்கு என்ன மீனிங் என்று பார்க்கும்போது, அப்போ முகமுகமா தேவனை பார்க்க முடியுமா? தேவனை பார்த்து ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, உயிரோடு வாழ முடியாது. அவர் ரொம்ப மகிமையான தேவன் இல்லைங்களா? அவர் ஒரு நாள் ஒரு மனுஷனும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. வேதம் நமக்கு அருமையா போதிக்குது. அதே நேரத்துல இங்கேயும் நமக்கு சொல்லப்படுகிறது. அதுல கீழே 9வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டது. மீரியாம் உறைந்த மலையின் மென்மையை போல வெண்மை போல பாருங்க குஷ்டரோகமா ஆனான். பாருங்க உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, அந்த அதிகாரம் முதல் நீங்க ஒன்னும் வீட்டுக்கு போய் படிச்சீங்க. அப்படியே பாருங்க. அப்ப பார்க்கும்போது 14வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். అప్పుడు యెహోవా మోసేతో ఆమె తండ్రి ఆమె ముఖము మీద ఉమ్మి వేసిన ఎడల ఆమె
7 దినముల వరకు